ஓகே, பார்க்கிங் ஸ்லாட் வந்துருச்சு. வழக்கம்போல பார்க்கிங் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம். 90s கிட்ஸ் ட்ரீம் இஸ் கோவா இஸ் சூப்பர். இதெல்லாம் பீச் ஹட்ஸ் இங்கே நம்ம பெரலம் தங்கி அந்த மாதிரியே இங்கே இருக்கிற பீச் ஹட்ஸ் இங்கெல்லாம் சிங்கோரியமில். ஸோ உங்களுக்கு அது பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ மூலியமாக கொஞ்சம் நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நினைக்கிறேன் கோவாவை. கொஞ்சம் யங்ஸ்டர் தான் ட்ரை பண்ணுங்கள். ஏஜ் பீப்புள்ஸ் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போவோம்னா செம்மையாக ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகௌண்டா ஃபோட்டோ முடிச்சுட்டு நேரம் நம்ம செயின் டைட் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கோவா போனோம். ஸோ அங்கேருந்து நம்ம 91 இயர் ஓல்டு பேக் போயிட்டு இப்போ டேரெக்டாக நம்ம சிங்கோரியம் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம் காய்ஸ். ஸோ சிங்கோரி பீச் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான பீச் கோவாவில். அதே மாதிரி கொஞ்சம் கம்மியான அளவு தான் அங்கே எக்ஸ்ப்ளோரும் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம அங்கே போய் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு டீட்டெயிலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டுறதுக்காக நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ கோவா பற்றி நிறைய வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட்டாகவே கொடுத்துட்றேன். ஸோ கம்ப்ளீட் வீடியோ இருக்கும். உங்களுக்கு எந்த வீடியோ கோவாவில் பிடிச்சிருக்கோ, இல்லை எங்கள் கோவாவில் போகிற மாதிரி இருந்தால் எங்கே பார்க்கணும் ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ காய்ஸ், அகௌண்டா ஃபோட்டோ போகிறப்ப சொல்லியிருந்திருப்பேன். ஸோ லெஃப்ட்டில் போனால் தான் வந்து அகௌண்டா ஃபோட்டோ, ரைட்டில் போனால் சிங்கோரியம் பீச். சிங்கோரியம் பீச் லெஃப்ட்டில் தான் இருக்குது. ஸோ ரைட்டில் தான் போயிட்டுருக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு பீச் தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப கிட்டக்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஓகே, பார்க்கிங் ஸ்லாட் வந்துருச்சு. வழக்கம்போல பார்க்கிங் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம். எஸ், இங்கே பார்க் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். நினச்ச மாதிரி 50 ரூபா பார்க்கிங்க்கு, அதுவும் 4 ஹவர்ஸுக்கு தான். எதிர்பார்த்தது தானே. பார்க்கிங் இங்கே பாருங்கள், இதான் சிங்கோரியம் பீச். ஸோ அப்படியே இங்கே திரும்பினோம்னா சிங்கோரியம் ஃபோட்டோன்னு சொல்கிறாங்க அதை. சரி, இதான் உள்ளார வரத்துக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்நாக்ஸ் ஷாப்ஸு அதுவும் வச்சுருக்காங்க. பட் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குங்க. அண்ட் பார்க்கிங்க்கு 2 வீலருக்கு 50 ரூபா வாங்குறாங்க. இப்போ கார் கண்டிப்பாக 100 ருபீஸ் இருக்கும். அங்கே பாருங்க, கீழே யாரும் நின்றுட்டு இருக்க மாதிரி இல்லை. அதனால் வேவா இல்லை, என்ன இது ஜூமே தெரியுதா? அங்கே பார்த்தீங்களா நடுவில் ஒரு நிற்கிற மாதிரி தெரியுதாங்க. பார்த்தீங்களா யார் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க? க்ளீனிங்கா இல்லை க்ளீன் பண்ணுறாங்களா? அந்த இதுக்கு போக முடியுமா தெரியல. இன்கேஸ் நம்ம போக முடிஞ்சால் கண்டிப்பாக நம்ம அங்கே போகலாம். ஸோ யூ கேன் சி இங்கே வந்து சூப்பர்பான ஒரு ரெசார்ட் இருக்குது. ஐ திங்க் ஸ்டார் ரெசார்ட் நினைக்காது. ஸோ இது சூப்பர். இதெல்லாம் பீச் ஹட்ஸ் இங்கே நம்ம பெரலம் தங்கி அந்த மாதிரியே இங்கே இருக்கிற பீச் ஹட்ஸ் இங்கெல்லாம் சிங்கோரியமில். ஸோ ஃபர்தராக இப்போ உள்ளார மூவ் பண்ணுவோம். இங்கே இந்த வியூவே வேறு லெவலாக இருக்குது. காய்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா பேராசைலிங் வேறு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சிங்கோரியம் பீச்லேயுமே பேராசைலிங் உண்டு. அது எவ்வளோ ரேட் யூஸ் ஆகலாம்? ஐ திங்க் 1500 நினைக்கிறேன் பேராசைலிங்க்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த கடலில் வந்து மேலே தூக்கிட்டு அப்படி டிப் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, கீழே தூக்கிட்டு மேலே கீழே டிப் பண்ணாங்கன்னா அதுக்கு தனி சார்ஜ் 100 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ நம்ம செக் பண்ணலாம் உள்ளார போய்ட்டு. ஸோ சிங்கோரியம் ஃபோட்டோ வந்து லோயர் பீச் ஆஃப் அகோடா அப்படிங்கிற அகோடா வர லோயர் பீச்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறத பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட மேப் ஜஸ்ட் பியூட்டிஃபுல்லுங்க. ஓகே, அது ஆக்சுவலாக வந்து ஒரு விண்டோ மாரி இருக்குங்க. கீழே நிற்கலாம். அங்கே என்னெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் கூட என்னடா பெயிண்டர் முருகேசன் அங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியாக இது ஒரு நார்மலாக இதில் நிற்கிற மாதிரி இருக்குது. சின்ன என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நைஸ் நைஸ். குட் வியூ. மேலே ஏறினா செம்ம வியூ கிடைக்குது. அது மட்டும் கன்ஃபார்ம். சூப்பராக இருக்குல்ல. இங்கேயே இந்த ஒரு ஹோல் இருக்குது. இங்கேயும் ஆள் நிற்கிறாங்க.
மேலே போகிறதுக்கு பாதை எங்கே இருக்குது? எல்லாம் கீழே தான் இறங்கி வரும். ஓகே, அங்கே தான் இருக்குது பாதை. நைஸ் இன்கோரியம், குட் கிளைமேட் ஆக்சுவலி. அங்கே பாருங்கள், பேராசைலாம் அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. திங்க் தட்ஸ் பாகான்னு நினைக்கிறேன். எஸ் தட்ஸ் பாகான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அங்கே எக்கச்சக்கமாக நடந்துகிட்டு இருக்கு. இங்கே என்னப்பா அப்படிங்கிற மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டோலியம் ஒரு பாகாவாக தான் இருக்கணும். அதெல்லாம் வேறு லெவலாக நடந்துகிட்டு இருக்காங்க. இங்கே ஜஸ்ட் ஒன்றே ஒன்று தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே நெக்ஸ்ட் நம்ம அங்கே போக போகிறோம். பட் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாமல் டக்குன்னு கிளம்புறது நல்லதுன்னு தோணுது. டக்குன்னு அடுத்த முடிச்சாகணும் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ரெஷரில் தான் கிளம்புறேன். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் நம்ம கையில் இருக்குது, அதுக்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அங்கே மட்டும் 1 2 3 4 5 to 6 7 8 பேராசைலிங் இது நடந்துகிட்டு இருக்காங்க. டோன்ட் மிஸ் திஸ் பிளேஸ். கண்டிப்பாக வாங்க, முடிஞ்சால் அந்த தாஜ் ஹோட்டலையும் கூட தங்குங்க. சூப்பராக இருக்கும். பார்க்கலாம், நெக்ஸ்ட் நம்மளால முடிஞ்ச பேராசைலிங் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த பையன் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்கப்பா ஸ்பீட் போட்டில். ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம போனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவாங்க அடல்ட்ஸ் யூஸ் பண்ணால். பட் குழந்தை ரொம்ப ஸ்லோவாக வராங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்டக்கு வரப்போம். அந்த பையனை காட்டுறேன் பாருங்கள் ஜூம் பண்ணி, எந்த அளவுக்கு சின்ன பையன் அப்படிங்கிறத. ரொம்ப சின்ன பையன் அவன். காய்ஸ், இப்போ ஒரு சிங்கோரியம் பீச்சை பார்த்துருப்பீங்க. இப்போ அங்கே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம போக போகிறோம் காய்ஸ். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்குறோம். அப்புறம் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். ஸோ ஆடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அலைகள் ஓய்வதில்லை சைடில். இது எவ்வளோ மக்கள்லாம் கத்துறாங்க, என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க ஒன்றும் புரியலை. சைடில் இந்த தாஜ் ஹோட்டல் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இது சைடில். பெஸ்ட் டைம் டு விசிட் கோ வந்து அக்டோபர் 10 அண்ட் அபோவ் நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூம்ஸ் ஃபுட்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். நீங்கள் என்ன டைம் போக லைக் டிசம்பர்லாம் வந்தீங்கன்னா பீக் சீசன் அள்ளிடும் காசு உங்களுக்கு. ஸோ அந்த டைம்லலாம் வராதிங்க. அதில் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறதா தாராளமாக வரலாம். அந்த டைமில் செலவு பண்ண போகிறதா இருந்தால். ஸோ அதை தவிர்த்து பெஸ்ட் டைம் டு என்ஜாய் இன் கோவா நல்ல ஒரு வெதரோட அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் டைம். அக்டோபர் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் வாங்க. ஃபஸ்ட் வீக் எண்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கோவா என்ஜாய் பண்ணுறதுக்கு. மழையும் இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. க்ரௌடும் அந்தளவுக்கு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரௌடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. நீங்கள் ஜானு இதெல்லாம் வந்தீங்க, இந்த டிசம்பர் 2 நவம்பர் 2 வந்தீங்கன்னா ஐயோ நிற்க இடம் இருக்காது. அண்ட் சி த வியூ, நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறது சூப்பராக இருக்குங்க, செம்ம. இங்கே வந்தீங்கன்னா அந்த பாதை ஒன்று இருக்குது, நிறைய பேர் தெரியாது. ஏன்னா அந்த ஸ்டார்டிங் பார்த்து சின்ன வேலி மாரி போட்டிருப்பாங்க, ஆனால் அது நடந்து வர மாரி பாதை இருக்குது, நிறைய பேர் தெரியாது. ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் வாங்க. ஆக்சுவலாக அங்கே ஸ்லிப்பரி ராக்ஸ் நோ செல்ஃபி ஜோன்னு அவங்க கொடுத்துருக்காங்க எல்லோ போர்டில். ஸோ இங்கே ஒரு ஆஃப் ரோட் மாரி நம்ம போகலாம். லெட்ஸ் ட்ரை இட். 2 கப்பல் நிற்கிது பார்த்தீங்களா, கேன் see it right. let me zoom in. 2 கப்பல். இது நம்ம அகோண்டா ஃபோர்ட்லேயும் பார்த்தோம்ல, அந்த கப்பல் தான் நினைக்கிறேன். தட்ஸ் ரியலி நைஸ். வா 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 செம்மங்க. ஓகே, நம்ம இது மேலே ஏறி நிற்கலாம். இங்கே பாருங்க, வேற லெவல் பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. அந்த ஃபோர்ட் அங்கே வரைக்கும் கூட போகுது பாருங்கள். இந்த ஆஃப் ரோட்லேயும் நடந்து போனீங்கன்னா ஸ்லிப்பரி ராக்ஸ் தான், பட் நடந்து போனீங்கன்னா அதில் போக முடியுது. அங்கே கூட 2 பேர் இருக்காங்க, தெரியுதா? அங்கே பாருங்கள் 2 பேர் இருக்காங்க. இட் இஸ் நைஸ் பிளேஸ். சிங்கோரியம் பீச்சை மிஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் நைஸ். நிறைய பேர் வந்தால் பாகா போயிடுவோம், கண்டோலியம், கேலங்கட்டு, இதுதான் 3 பீச் தான் தெரியும் கோவானாலே. ஸோ அங்கே மட்டும் போயிடாதீங்க. இந்த மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்குது, செக் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம்ல, ஐ மீன் செகண்ட் நினைக்கிறேன், பலோலம்லாம் நம்ம இருந்திருப்போம். ஸோ பலோலம் பீச்சை மிஸ் பண்ணாதீங்க. சச் பியூட்டிஃபுல் பிளேஸ். நான் பார்த்ததில் பலோலம் பீச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சிங்கோரியம் பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஸோ 2மே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வளைச்சி காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் வந்தால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியல, பட் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன். வீடியோ மூலிமா இந்த அளவுக்கு கேப்சர் வந்துருக்கேன். நேராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவில் கவரேஜ் பண்ணி உங்களுக்கு எதையாவது ட்ரை பண்ணுறேங்க. உங்களுக்கு எப்படியாவது நல்ல ஒரு பார்க்குறப்ப ஒரு ஃபீல் தரவங்க நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். அந்தளவுக்கு கிடைக்குமான்னு தெரில. இங்கே ஒரு போட்டை இழுத்துட்டு வராங்க நினைக்கிறேன், டோ பண்ணிட்டு வராங்க போட்டை. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படி மேலேயே ஏறி இப்படியே அந்த
பாதை வழியாக அப்படியே போகலாம். அந்த போயிட்டுருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் போகலான்னு பார்த்தோம். ஆக்சுவலாக ரிஸ்க் எடுக்க விரும்பலை. லைட்டாக ஏறி பார்த்தேன், செம்மையாக சறுக்குச்சு. ஏன்னா லோஃபர் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த லோஃபர் வந்து வேறு லெவலாக வலுக்குது. ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிறனால நான் போகல. ஏன்னா தனியாக வந்திருக்கிறேன். ஸோ கூட யாரோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருந்தா கூட மச்சான் வாடா கையை போடுற மாப்பிள்ள ஏறுறான்னு ஏறி போயிட்டே இருந்திருக்கலாம். தனியாக வந்திருக்கேன், யாரும் தெரில. அண்ட் கோவாவில் நான் ஃபேஸ் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கூட யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. வெரி ரேர். இது வரைக்கும் வந்ததுலேயே வந்து 2 பேர் மட்டும் தான் இங்கிலீஷ் பேசியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொன்னார். அதுதான் எனக்கு தெரிஞ்ச முதல் இங்கிலீஷு. அடுத்த இங்கிலீஷில் எனக்கு வந்து எங்கள் ரூமில் பல ரூமில் செலக்ட் பண்ணுறப்ப அவர் கொஞ்சம் நல்லா பேசினார் இங்கிலீஷ். இதுதான் 2 தான். அங்கே பார்த்தா தெரியும், அங்கே சில பேர் இன்னும் போயிட்டுருக்காங்க. நைஸுங்க. அது நேரம் எங்கே போகுதுன்னா அங்கே ஒரு ஃபோர்ட் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ட்டுக்கு போகுது. ஸோ அதை ரிஸ்க் எடுக்கல. ஆல்ரெடி ஒரு காஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அனுபவிச்சிட்டோம். ஸோ அதனால் அகெயின் அதை ரிஸ்க் எடுத்து எதுவும் தப்பாக இருக்கக்கூடாது, அதை போகல. ஸோ இங்கே நம்ம கிளம்புறோம் நெக்ஸ்ட்டு. பட் கண்டிப்பாக வந்தீங்கன்னா கொஞ்சம் யங்ஸ்டர் தான் ட்ரை பண்ணுங்கள். ஏஜ் பீப்புள்ஸ் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போவோம்னா செம்மையாக ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகலான்னா கண்டோலியம் ஆர் பாகா, இது 2 ஏதோ ஒரு இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக டைம் பார்த்துட்டு தான். ஏன்னா பாகா இஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ், நிறைய பிக்சர்ஸ் இருக்கலாம், நிறைய வீடியோ எடுக்கிறது நல்லா டைமாக இருக்கும். ஸோ நேராக நம்ம வந்து பாகாவுக்கு போகலான்னு இருக்கோம். வீடியோ நல்லா வந்து நினைக்கிறேன். ஆடியோ மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் மன்னிச்சிருங்க. ஏன்னா பீச்சு நாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீ தெரியுது பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் வந்து நிறைய பேர் அங்கே தான் வராங்க. இந்த இடத்துக்கு வரதுக்கு நிறைய பேருக்கு ஒரு வே இருக்குங்க மாதிரி தெரில. பட் ஸ்டில் இதுக்கப்புறம் நான் போயிட்டே இருந்தால் போகுது. அந்த எண்டு வரைக்குமே நிறைய இருக்குங்க. இந்த மலை அப்படியே சுற்றி நீங்கள் அந்த எண்டுக்கு வரைக்கும் நீங்கள் போக முடியுது. பட் பி கேர்ஃபுல், நம்மளே சொன்ன மாதிரி. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல கிளம்பலாம். ஸோ திஸ் இஸ் சிங்கோரியம் பீச். ஐ திங்க் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கண்டிப்பாக பிடிச்சவங்க லைக் பண்ணிவிடுங்க. முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா கோவா வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னும் நிறைய அப்லோட் பண்ண போகிறோம். அதில் நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு சப்போர்ட் தருவீங்க நம்புகிறேன். ஸோ வேணா காய்ஸ் வேணா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சோலோ ட்ராவல் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கோவா வருவேன். பட் பைக்கில் வருவேன்னு தெரில. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கோவா. ஸோ உங்களுக்கு அது பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ மூலிமா கொஞ்சம் நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணிக்கிறேன் கோவாவை. வெறும் பீச்சஸ் அண்ட் பார்ட்டிஸ் பப் மட்டும் கோவா இல்லை. கோவா இஸ் பியூட்டிஃபுல் நேச்சுரல் பிளேஸ். பியூட்டிஃபுல் நேச்சர் இருக்கக்கூடிய பிளேஸ். நேச்சர் லவர் யாராக இருந்தாலும் நீங்கள் கோவா வரலாம். நீங்கள் எந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சோம் அதில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கோவா உங்களை ஏமாற்றாதுங்க. அதுக்கு நான் கேரண்டி. கோவா ரியல் நைஸ். 90s கிட்ஸாக இப்போ நிறைய மீம் கூட ஃபேமஸ் ஆகிட்டேக்கில் 90s கிட்ஸ் வந்து 2K கிட்ஸுங்க. இதில் வந்து 90s கிட்ஸோட ட்ரீம் இஸ் கோவா. எஸ், நான் வந்துட்டேன் 90s கிட்ஸில். 90s கிட்ஸ் ரொம்பலாம் ஆசைப்பட்ட ஒரு ஊர் கோவா. ஸோ அதனால தான் நான் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரமாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் கடைசியாக ஒருத்தன் சொதப்பிடுவோம் அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் கிளம்பி வந்துட்டேன். சோலோ வந்தனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நானும் என்ஜாய் பண்ணுறேன். பட் எஸ் என்ன இருந்தாலும் ஒரு ஃபன்னாக குரூப்பாக வந்தாங்கன்னா ஃபன் நிறையவே இருக்கும். ஸோ அதாங்க இந்த வீடியோக்கு இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பாகா கண்டிப்பாக போயிடுவோம். இன்றைக்கி கண்டோலியம் ஆர் கலங்கட் ஏதோ ஒன்று இன்றைக்கி முடிச்சிடலான்னு பிளான்டு. பட் முடியலைன்னா 2மே நாளைக்கு மார்னிங் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். நாளைக்கு நம்ம வெகட்டார் போகிறோம். வெகட்டாரில் சன்செட் அண்ட் சோப்ரா ஃபோர்ட்லேருந்து சன்செட் நம்ம பார்க்கலாம் தான் பிளானு. அதை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக நிறையா கொடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. தேங்க்யூ guys, bye.